வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சியில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ, இப்போ கான்ஸ்டபிள் ஜிடிக்காக இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த டவுட் வந்து அடிக்கடி நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்ளை பண்ணிகிட்டு இருக்கப்போ நடுவுலே வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு, இல்லைனா நீங்கள் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் ஆகலன்ட்டு வெளியில் வந்துட்டீங்க, இல்லைனா பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. அந்த மாதிரி நடுவில் நிற்கிது உங்களோட அப்ளிகேஷன். நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்க, திரும்ப லாகின் பண்ணி பார்க்குறப்போ அப்ளை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து மறுபடியுமே வந்து லாகின் பண்ணிவிட்டு, நீங்கள் வெப்சைட்லனாலும் சரி, இல்லைனா மை எஸ்எஸ்சி ஆப்லனாலும் சரி, மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டபிள் ஜிடிக்கு தான் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். இப்போ இவருக்குமே அப்ளிகேஷன் நடுவில் லாக் அவுட் ஆயிடுச்சு, திரும்ப அவர் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ அவர் இந்த இடத்துல டேஷ்போர்டில் வந்துட்டு கான்ஸ்டபிள் ஜிடியில் அப்ளை அப்படிங்கிறத கொடுத்தாருன்னா அப்ளிகேஷன் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் போங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும், மேலே பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து 2024 ஜிடி தான் காட்டுது, எனக்கு வந்து 2026 ஜிடி வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. மேலே இயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, 2026 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதில் கண்டினியூ காட்டுதா, இது 2026 நோட்டிஃபிகேஷன் தான். இதில் கண்டினியூ காட்டுது, இதில் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி விட்ட இடத்துலேருந்து திரும்ப உங்களோட அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் தான் வரும். அடுத்து நீங்கள் கண்டினியூ சேவ் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டே போகணும். ஓகே, ஸோ அப்படி கொடுத்துட்டு நீங்கள் விட்ட இடத்துலேருந்து இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இது எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் இதனால் அப்ளை பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க. திரும்ப ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரும் ஒரு சிலர் கேட்காம கூட இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளமால் வந்து அப்ளை பண்ண முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்படி பண்ண சொல்லி சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.